சட்டத்துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் நமது நகரத்தார் திரு மாண்புமிகு எஸ் ரகுபதி அவர்கள் இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர்கள் மற்றும் முன்னாள் தலைவிகள் அனைவரும் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள்.
மாண்புமிகு திரு ரகுபதி அவர்கள் இது இந்த அரங்கிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரங்கு நிறைந்த கரவொலியோடு அனைவரும் அவர்களை வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறையருள் எப்படி அமைந்தது என்றால், அமைச்சர் இந்த மேடையில் ஏறும்போதே வருக 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 என்று கமலா பழனியப்பன் அவர்கள் பாடிய பாடலை வரவேற்று தருக தருக என்றும் அதில் ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. அதனால் அமைச்சர் அவர்கள் நிறைய தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் திரு எல்என் லட்சுமணன் செட்டியார் அவர்களை மேடை கலைக்கிறேன். திரு எஸ்பி அருணாச்சலம் செட்டியார் அண்ணே வாங்க வாங்க ப்ளீஸ் கம். திரு PLA சுப்பிரமணியம் செட்டியார் அண்ணா இங்கே தான் இருக்கீங்க வணக்கம். திரு SNSRM முத்தையா செட்டியார் அவர்கள், திரு ஆர் திருநாவுக்கரசு செட்டியார் அவர்கள், திரு VEAL சின்ன அழகப்ப செட்டியார் அவர்கள், திரு ஆதப்பன் சுந்தரம் செட்டியார் அவர்கள், திரு TR சுப்பையா செட்டியார் அவர்கள், திரு C மீனாட்சி சுந்தரம் செட்டியார் அவர்கள், திரு SV சுப்பையா செட்டியார் அவர்கள், வரவேற்றிட நமது திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் திரு சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தின் 75ஆம் ஆண்டு பவள விழா 75ஆம் ஆண்டு நிறைவு பவள விழாவில் இங்கு கலந்து கொள்ள வந்துள்ள அத்துணை நகரத்தார் பெருமக்களையும் வருக வருகவென மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இங்கு வந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் எஸ் ரகுபதி அவர்களை நம் திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறேன். நமது தொகுதியை சார்ந்த அமைச்சர், நம் அமைச்சர் சட்டம் படித்து வழக்கறிஞராகி சட்ட அமைச்சராகியுள்ளார். சிறந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறார். நம்ம அவர்கள் திருமணம் நிகழ்ச்சிக்கு மற்றும் பொது நிகழ்ச்சிகளுக்கு எப்பொழுது கூப்பிட்டாலும் தவறாமல் கலந்து கொள்வார். மாநில அரசிலும் மத்திய அரசிலும்
10 ஆண்டுகளுக்கு மேலாக அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார். அவரை பற்றி சொல்லணும்னா எதை சொன்னாலும் அந்த நேரம் தவறாண்மை சரியாக எப்பவுமே கடைபிடிப்பார். அவங்க சந்திக்க 2 முறை போனோம். காலையில் 7 மணிக்கு 7:30 8 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பி பொது நிகழ்ச்சிகளுக்கும் சமுதாய பணிகளுக்குமாக மிக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய இளைஞர் போன்ற அமைச்சர். அந்த இளைஞரை இந்த சபைக்கு வரவேற்பதிலே பெருமை அடைகிறோம். திருச்சி நகரத்தார் சங்கத்தின் சார்பாக மீண்டும் முறை அவரை வரவேற்கிறேன். நம் சங்கத்துக்கு ஃபவுண்டேஷன் முன்னாள் தலைவர்கள் இல்லைன்னா இந்த சங்கம் 75 ஆண்டுகள் கடந்திருக்க முடியாது. அவர் ஒவ்வொருவருடைய பணியும் பாராட்ட வேண்டியது மிகப்பெரிய பணி. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொழில், குடும்பம், உடல்நிலை இதை தாண்டி இந்த சங்கத்திற்காக பாடுபட்டு மிகச் சிறப்பாக 75 ஆண்டுகள் எந்த விதமான எலெக்ஷனே இல்லாமல், தேர்தல் இல்லாமல் இந்த அளவுக்கு செயல்பட முடிகிறது என்றால் அவருடைய ஒத்துழைப்பு தான். அவர்கள் இல்லை என்றால் இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. அந்த முறையிலே இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்கு இந்த நம்முடைய மாநில அமைச்சர், நம் அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நமக்கு இதை தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் உள்ளது. அனைவரும் இருந்து கண்டுகளிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். சிறப்புரை தலைமையுரை ஆற்றுவதற்கு அழைப்பதற்கு முன்னால் அவரை பற்றிய குறிப்புகள். சட்டம், நீதிமன்றம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சர். 1950ஆம் ஆண்டு ஜூலை 30 திரு சேவுகன் செட்டியார் அவர்களுக்கு பிறந்த அருந்தவ புதல்வர். ஸ்ரீ குளமதி பாலையா பள்ளியில் பள்ளி படிப்பு, அண்ணாமலை பல்கலைக்கழகம், HH ராஜா கல்லூரி புதுக்கோட்டை, டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி முதலிய கல்லூரிகளில் படித்த PSc BL பட்டதாரி. 1991 திருமயின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வீட்டு வசதி மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2004 நாடாளுமன்ற உறுப்பினராகி மத்திய சுற்றுச்சூழல் இணை அமைச்சராக பொறுப்பு வகித்த பெருமைக்கு சொந்தக்காரர். 2016 திருமயம் சட்டமன்ற உறுப்பினர். 2021 திருமயம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று தற்பொழுது சட்டத்துறை, நீதிமன்றங்கள், சிறைத்துறை மற்றும் ஊழல் தடுப்பு துறைகளில் அமைச்சராக இருக்கிறார்கள். திமுகவின் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர். புதுகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை புதுக்கோட்டை தொண்டைமான் அவர்களின் குடும்பத்தில் இருந்து விலைக்கு வாங்கி அதை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக மாற்றிய பெருமை நமது மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்களையே சேரும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தியது. மாவட்ட தலைநகரில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அரசு கல்லூரிகளை கொண்டு வந்தது. ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் அமைத்தது. திருமயம் தொகுதியின் அடிப்படை கட்டமைப்பு முன்னேறியதில் பெரும் பங்கு ஆற்றிய பெருமை நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களே சேரும் என்றால் அது மிக இல்லை. திருச்சி ராமேஸ்வரம் ரயில் பாதைக்கு அகல ரயில் பாதை, அதாவது பிராட்கேஜ் போட வேண்டும் என்பது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. இவரது முயற்சியால் திருச்சி ராமேஸ்வரத்திற்கு அகல ரயில் பாதை போடப்பட்டது என்கிற செய்தியையும் இங்கு நாம் குறிப்பிட்டாக வேண்டும். சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் நலனுக்காக மீன்பிடி வலைகள், வீடுகள், மீன்பிடி துறைமுகம் ஆகியவற்றை அமைத்துக் கொடுத்த பெருமையும் அன்னாருக்கு உண்டு. மாணவர்களின் நலனுக்காக அமைச்சர் நடத்துகிற கற்பக விநாயகா மிஷன் டிரஸ்டின் கல்லூரிகள் மூலமாக பல ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியையும் இந்த நேரத்திலே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வருகிற முயற்சி நடந்தது. தற்போதைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை அன்றைக்கு நேரடியாக அழைத்து சென்று நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக போராட்டம் நடத்தி அதை வரவிடாமல் தடுத்து நிறுத்தி பெரும் பங்கு ஆற்றியவர் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். முல்லை பெரியாறு, மேகதாது, நீட் தேர்வு முதலான பல வழக்குகள் தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ளன. இவற்றிற்கெல்லாம் தீர்வு கண்டு
தமிழக வரலாற்றில் என்றென்றும் நினைவில் நிற்கும் ஒரு அமைச்சராக நமது மாண்புமிகு அமைச்சர் பெயர் விளங்க வேண்டும் என்று நம் நகரத்தார் இனத்து சொந்தங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அரங்கு நிறைந்த கரவொலியோடு சட்டம், நீதி மற்றும் ஊழல் தடுப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ரகுபதி அவர்கள் இந்த மேடையில் நமது முன்னாள் தலைவர்கள் அனைவரையும் கௌரவித்து அதற்கு பிறகு அவருடைய உரையாற்றுகிறார். முதலாவதாக நம் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எல்.என். லட்சுமணன் செட்டியார் அவர்களை பாராட்டி கௌரவப்படுத்த அன்போடு அமைச்சர் பெருமானாரை வேண்டுகிறேன். சின்னழகப்பன் அவர்களையும், சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்களையும், இந்நாள் தலைவி உமா மீனாட்சி அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மாநில பொதுச் செயலாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நமது தலைவர் திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஒரு பலத்த கரவொலி திரு
எஸ் வி சுப்பையா செட்டியார் அவர்கள், சுப்பையா செட்டியார் அரும்பொழி அவர்கள், தொழில் சங்கத்தின் நிற்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெறுவதற்காக நாம் அனைவரும் திருமதி சுலோக்ஷனா கிருஷ்ணன் அவர்களை ஒரு கரவொலியோடு மேடை கிடைக்கிறேன். தலைமை உரை ஆற்றிட இன்னொருத்தர் இருக்காங்களா? என்ன? திருமதி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்கள், முன்னாள் இப்ப பிரசன்ட் தலைவியா, தற்பொழுதைய தலைவி, மகளிர் சங்க தலைவி. வாங்க ஆட்சி, வாங்க. கரெக்டா சொல்லிட்டேன் ஆட்சி, வாங்க. ஆட்சி ஏதாவது தப்பா சொல்லுவாள் பார்த்து. தற்போதைய நகரத்தார் மகளிர் சங்க தலைவி திருமதி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். தலைமை உரை ஆற்றிட ஒரு பலத்த கரவொலியோடு மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ரகுபதி அவர்கள். திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தினுடைய 75வது ஆண்டு பவள விழா நிறைவு நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கிற நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் சுப்பிரமணியம் அவர்களே, துணைத் தலைவர் எங்களுடைய ஊர் மாப்பிள்ளை திரு முத்துக்குமார் அவர்களே, துணைத் தலைவர் மா சோம ராமநாதன் அவர்களே, செயலாளர் திரு தியாகராஜன் அவர்களே, சுப ராமசாமி அவர்களே, இணைச் செயலாளர் பொருளாளர் சிவ சாத்தப்பன் அவர்களே, மற்றும் இன்றைய தினம் திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தை கடந்த 75 ஆண்டுகளாக கட்டி காத்த மரியாதைக்குரிய திரு எல் லட்சுமணன் செட்டியார் அவர்களே, திரு SP அருணாச்சலம் செட்டியார் அவர்களே, திரு PNA சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களே, திரு SNS முத்தையா செட்டியார் அவர்களே, திரு திருநாவுக்கரசு செட்டியார் அவர்களே, திரு VAL சின்னழகப்பு செட்டியார் அவர்களே, திரு ஆதப்பன் சுந்தரம் செட்டியார் அவர்களே, திரு TR சுப்பையா செட்டியார் அவர்களே, திரு U மீனாட்சி சுந்தரம் செட்டியார் அவர்களே, திரு MC சுப்பையா செட்டியார் அவர்களே, திருச்சிராப்பள்ளி நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் திருமதி அழகம்மை சின்னழகப்பன் அவர்களே, திருமதி சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்களே, நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய தலைவி திருமதி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தினுடைய பவள விழா ஆண்டிலே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிற உறுப்பினர்களே,
உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்புரையாற்றிவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய முன்னாள் சங்க தலைவர்களை எல்லாம் கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியை முன்னாள் தலைவர்களை எல்லாம் பாராட்டி கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி தான். எனவே உரையாற்றுவதற்கு முன்னாலேயே அவர்களை பாராட்டி கௌரவித்து விட்டு அதற்கு பிறகு உரையாற்றுவது பொருத்தமாக இருக்கும் என்ற காரணத்தாலே தான் முதலில் அவர்களுக்கான அந்த அங்கீகாரத்தை செய்வது என்னுடைய கடமை என்கின்ற உணர்வோடு அதை முதல் பணியாக எடுத்துக்கொண்டு, இன்னொரு காரணம், பேசினால் பேசிவிட்டு நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், உடனே ஓடிடுவோம். அதனால பேசிவிட்டு பொறுமையோடு இருக்க முடியாது. எனவே பொறுமையோடு அவர்களுக்கெல்லாம் நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலில் நாம் அவர்களை பாராட்டுவதை பொருத்தம் என்கின்ற காரணத்தாலே தான் முதல் நிகழ்வாக அதை வைத்துக் கொண்டேன். இல்லைன்னா பேசிட்டு சரி நீங்கள் 2 பேருக்கு நான் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு அடுத்த வேலை இருக்குது என்று சொல்லிவிட்டு நாங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை. காரணம், இன்றைக்குமே இங்கே நான் கொஞ்சம் தாமதமாக வந்தேன். எப்பொழுதுமே தாமதமாக பழக்கம் கிடையாது. காலையில் 7:45 ஆலவையில் ஒரு பெட்ரோல் பங்கை திறந்துட்டு அதற்கு பிறகு இங்கே வந்திருக்கிறேன். இதற்கு பிறகு லட்சுமிபுரம், அதற்கு பிறகு புதுக்கோட்டை என்று தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை வைத்துக் கொண்டே இருக்கின்ற காரணத்தாலே தான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நின்னதுதான், அதுக்கப்புறம் நம்மளை யாரும் கிளப்பி விட முடியாது. எனவே ஓடிக்கொண்டே நாங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால்தான் ஓட்டப்பந்தயத்தில் வெல்ல முடியும். எனவே அப்படிப்பட்டவர்களாக உங்களில் ஒருவனாக நான் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடிய ஒன்று. நிச்சயமாக என்னை பொறுத்தவரைக்கும் யாரும் அவர்களுடைய குறைகளை கோரிக்கைகளை சொன்னார்கள் என்றால் யார் என்பது பார்ப்பது கிடையாது. நிச்சயமாக அவர்களுக்கு உதவுவதற்குத்தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை அவர்களுக்கு உதவுவதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடியவன். எனவே என்னால் இந்த சமுதாயத்துக்கும் இந்த சமூக மக்களுக்கும் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை என்னுடைய துறையின் மூலமாகவும் நான் வகிக்கின்ற பொறுப்புகள் மூலமாகவும் நான் செய்வதற்கு கடமைப்பட்டவன். எனவே அந்த வகையிலே நிச்சயமாக என்றைக்குமே நகரத்தார் சங்கங்கள் பல்வேறு இடங்களில் நடத்துகிற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுகிற பொழுது இதை நான் குறிப்பிடுவதற்கு எங்கேயுமே தயங்குவது கிடையாது. எனவே அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நகரத்தாரில் யாராவது ஒருத்தர் ஒரு முறை எம்எல்ஏ வருவாங்க, இல்லாட்டி 2 முறை எம்எல்ஏ வருவாங்க. நான் தொடர்ந்து 91, 2016, 2021 என்று 3 முறை தொடர்ந்து ஒரே திருமயம் தொகுதியில் வருகிற வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறீர்கள். என்னுடைய தலைவர் தளபதி அவர்களும் நிச்சயமாக எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த 2 முறை வாய்ப்புகளையும் தந்து இன்றைக்கு சட்டத்துறையை நிர்வகிக்கின்ற பொறுப்பை எனக்கு தந்திருக்கின்றார்கள். கொஞ்சம் சிக்கலான பொறுப்பு தான், ஆனால் நிச்சயமாக மக்களுக்கு உதவுகின்ற பல்வேறு சட்டங்களை இயற்றி தருகிற பொறுப்பு, மக்களுக்கு தேவையான சட்டங்களை நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பு சட்டத்துறைக்கு உண்டு. அதேபோல ஒவ்வொரு துறை சார்ந்த சட்டங்கள் இயற்றப்படுகிற பொழுது அந்த துறை சார்ந்த சட்டங்களும் அதில் பாதிப்பு மக்களுக்கு இருக்குமேயானால் அதை எடுத்து சொல்லி மாற்றி அதை தீர்திருத்தி தர வேண்டிய பொறுப்பும் சட்டத்துறைக்கு உண்டு. எனவே பொறுப்பில் நிச்சயமாக நாம் நேர்மையோடு நடந்து கொள்வோம், உண்மையாக நடந்து கொள்வோம் என்கின்ற நம்பிக்கை வைத்து எனக்கு மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் இந்த பொறுப்பினை தந்திருக்கின்றார்கள். அதே போல சிலைத்துறையும் எனக்கு தந்திருக்கிறார்கள். அதை இன்றைக்கு நாங்கள் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அங்கே இருக்கின்றவர்களை நாங்கள் கைதிகள் என்று அழைப்பதில்லை, இல்லவாசிகளாக சிறைவாசிகளாகத்தான் அவர்களை பார்த்து அவர்களை திருத்தி இன்றைக்கு சமூகத்திலே அவர்களும் எல்லோரோடும் இணைந்து வாழக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்களாக அவர்களை உருவாக்கி அனுப்புகிறோம். சிறைச்சாலையில் இருந்து கொண்டே ஒருவன் வெளியே வேலை பார்த்தால் எவ்வளவு ரூபாய் பொருளீட்ட முடியுமோ அதை சிறையிலே இருந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கு மாதம் அனுப்பக்கூடிய அளவுக்கு பல்வேறு தொழில்களை இன்றைக்கு சிறைத்துறை மூலமாக தந்து அவருடைய குடும்பங்களையும் காப்பாற்றுகிற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே சிறந்த பெட்ரோல் பங்குகள் என்று சிறைத்துறையால் நடத்தப்படுகிற பெட்ரோல் பங்குகள்
அதிலே வருகிற லாபங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கும் அவர்களுடைய சிறைவாசிகளுக்கும் அதே போல அவர்களுடைய நல்வாழ்வுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லாரிடத்திலும் அக்கறை கொண்ட ஒரு முதலமைச்சராக, மாணவராக இருந்தாலும் மகளிராக இருந்தாலும் அல்லது யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த திராவிட மாடல் தத்துவத்தை முன்னிறுத்தி செல்கிற ஒரு முதலமைச்சராக தன்னுடைய ஆட்சியிலே எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் முன்பற்று இருக்க வேண்டும், அதுதான் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த சமத்துவத்தை கொண்டு வருகிற திராவிட மாடல் என்பதை நான் இங்கே எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே அத்தகைய ஆட்சியிலே நான் அமைச்சராக இருக்கின்ற வாய்ப்பை உங்கள் எல்லோருடைய ஆசையோடு பெற்றிருப்பது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நிச்சயமாக உங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் உறுதுணையாக இருந்து வேண்டியவற்றை நிச்சயமாக சட்டப்படி செய்து வருவோம் என்பதை சொல்லி, இந்த பவள விழா நிகழ்ச்சி என்பது மிக பாராட்ட தகுந்த ஒன்று. 75 ஆண்டுகள் இந்த திருச்சி மாநகரத்திலே நகரத்தார் சங்கத்தை நிறுவி அதை கட்டி காத்து அதற்காக கட்டிடங்களை கட்டி அதோடு இல்லாமல் பல்வேறு நல்ல அறக்கட்டளைகள் மூலமாகவும் சமுதாய பணிகளையும் சமூக பணிகளையும் நகரத்தார் சங்கத்தின் மூலமாக செய்வது பாராட்ட தகுந்த ஒன்றாகும். எந்த சமுதாயமும் பின்பற்றாத அளவுக்கு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். நம்முடைய மாணவர்களுக்கு தேவையானவை மற்றவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து தர வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த நகரத்தார் சங்கங்கள் ஒவ்வொரு இடத்துல எங்கேயாச்சும் ஒரு 10 நகரத்தார் இருந்தால் கூட அந்த இடத்திலே ஒரு நகரத்தார் சங்கத்தை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு சிறப்போடு ஒற்றுமையோடு நாம் ஒன்று கூடி நம்முடைய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு உருவாக்கப்படுகிற இந்த நகரத்தார் சங்கங்கள் மக்களுக்கும் பலனுள்ளதாக நமக்கும் பலனுள்ளதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையிலே மிக அழகாக குறிப்பிட்டார்கள். நாங்கள் முதலில் பேசிவிட்டால் எங்களுக்கு அடுத்தடுத்த அலுவல்கள் இருப்பதால் சென்று விடுவோம், அதனால் முதலில் பாராட்டிவிட்டு பேசுவதுதான் சரியாக இருக்கும். அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைத்த தென்னவனே. அவங்க சொன்ன மாதிரி முதல்ல பேசியிருந்தாங்கன்னா அப்புறம் விரைந்து செல்ல வேண்டிய அலுவல் இருப்பதால் சென்று விடுவார்கள். அதனால் பாராட்டிவிட்டு பேசி சென்றிருக்கிறார்கள். நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சட்டப்படி எந்த உதவி வேண்டுமானாலும் செய்து தருவேன் என்று நமக்கெல்லாம் அழுத்தம் திருத்தமாக பல ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியையும் இந்த நேரத்திலே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வருகிற முயற்சி நடந்தது. தற்போதைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை அன்றைக்கு நேரடியாக அழைத்து சென்று நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக போராட்டம் நடத்தி அதை வரவிடாமல் தடுத்து நிறுத்தி பெரும் பங்கு ஆற்றியவர் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். முல்லை பெரியாறு, மேகதாது, நீட் தேர்வு முதலான பல வழக்குகள் தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ளன. இவற்றிற்கெல்லாம் தீர்வு கண்டு தமிழக வரலாற்றில் என்றென்றும் நினைவில் நிற்கும் ஒரு அமைச்சராக நமது மாண்புமிகு அமைச்சர் பெயர் விளங்க வேண்டும் என்று நம் நகரத்தார் இனத்து சொந்தங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அரங்கு நிறைந்த கரவொலியோடு சட்டம், நீதி மற்றும் ஊழல் தடுப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ரகுபதி அவர்கள் இந்த மேடையில் நமது
நமது முன்னாள் தலைவர்கள் அனைவரையும் கௌரவித்து அதற்கு பிறகு அவருடைய உரையாற்றுகிறார். முதலாவதாக நம் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எல்.என். லட்சுமணன் செட்டியார் அவர்களை பாராட்டி கௌரவப்படுத்த அன்போடு அமைச்சர் பெருமானாரை வேண்டுகிறேன். சின்னழகப்பன் அவர்களையும் சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்களையும் இந்நாள் தலைவி உமா மீனாட்சி அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மாநில பொதுச் செயலாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நமது தலைவர் திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஒரு பலத்த கரவொலி திரு
திரு S.V. சுப்பையா செட்டியார் அவர்கள், சுப்பையா செட்டியார் அரும்பொழி தொழில் சங்கத்தின் நிற்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெறுவதற்காக நாம் அனைவரும் திருமதி சுலோக்ஷனா கிருஷ்ணன் அவர்களை ஒரு கரவொலியோடு மேடை கிடைக்கிறேன். தலைமை உரை ஆற்றிட இன்னொருத்தர் இருக்காங்களா? என்ன? திருமதி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்கள், முன்னாள் இப்ப பிரசன்ட் தலைவியா, தற்பொழுதைய தலைவி, மகளிர் சங்க தலைவி. வாங்க ஆட்சி, வாங்க. கரெக்டா சொல்லிட்டேன் ஆட்சி, வாங்க. ஆட்சி ஏதாவது தப்பா சொல்லுவாள் பார்த்துக்கோங்க. தற்போதைய நகரத்தார் மகளிர் சங்க தலைவி திருமதி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். தலைமை உரை ஆற்றிட ஒரு பலத்த கரவொலியோடு மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ரகுபதி அவர்கள். திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தினுடைய 75வது ஆண்டு பவள விழா நிறைவு நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கிற நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் சுப்பிரமணியம் அவர்களே, துணைத் தலைவர் எங்களுடைய ஊர் மாப்பிள்ளை திரு முத்துக்குமார் அவர்களே, துணைத் தலைவர் மா சோம ராமநாதன் அவர்களே, செயலாளர் திரு தியாகராஜன் அவர்களே, சுப ராமசாமி அவர்களே, இணைச் செயலாளர் பொருளாளர் சிவ சாத்தப்பன் அவர்களே, மற்றும் இன்றைய தினம் திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தை கடந்த 75 ஆண்டுகளாக கட்டி காத்த மரியாதைக்குரிய திரு LL லட்சுமண் செட்டியார் அவர்களே, திரு SP அருணாச்சலம் செட்டியார் அவர்களே, திரு PNA சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களே, திரு SNS முத்தையா செட்டியார் அவர்களே, திரு திருநாவுக்கரசு செட்டியார் அவர்களே, திரு VAL சின்னளப்பு செட்டியார் அவர்களே, திரு ஆதப்பன் சுந்தரம் செட்டியார் அவர்களே, திரு TR சுப்பையா செட்டியார் அவர்களே, திரு மீனாட்சி சுந்தரம் செட்டியார் அவர்களே, திரு MC சுப்பையா செட்டியார் அவர்களே, திருச்சிராப்பள்ளி நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் திருமதி அழகம்மை சின்னழகப்பன் அவர்களே, திருமதி சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்களே, நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய தலைவி திருமதி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தினுடைய பவள விழா ஆண்டிலே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிற உறுப்பினர்களே,
உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்புரையாற்றிவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய முன்னாள் சங்க தலைவர்களை எல்லாம் கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியை முன்னாள் தலைவர்களை எல்லாம் பாராட்டி கௌரவிக்கின்ற நிகழ்ச்சிதான். எனவே உரையாற்றுவதற்கு முன்னாலேயே அவர்களை பாராட்டி கௌரவித்து விட்டு அதற்கு பிறகு உரையாற்றுவது பொருத்தமாக இருக்கும் என்ற காரணத்தாலே தான் முதலில் அவர்களுக்கான அந்த அங்கீகாரத்தை செய்வது என்னுடைய கடமை என்கின்ற உணர்வோடு அதை முதல் பணியாக எடுத்துக்கொண்டு, இன்னொரு காரணம், பேசினால் பேசிவிட்டு நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், உடனே ஓடிடுவோம். அதனால பேசிவிட்டு பொறுமையோடு இருக்க முடியாது. எனவே பொறுமையோடு அவர்களுக்கெல்லாம் நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலில் நாம் அவர்களை பாராட்டுவதை பொருத்தம் என்கின்ற காரணத்தாலே தான் முதல் நிகழ்வாக அதை வைத்துக் கொண்டேன். இல்லைன்னா பேசிட்டு சரி நீங்கள் 2 பேருக்கு நான் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு அடுத்த வேலை இருக்குது என்று சொல்லிவிட்டு நாங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை. காரணம், இன்றைக்குமே இங்கே நான் கொஞ்சம் தாமதமாக வந்தேன். எப்பொழுதுமே தாமதமாக பழக்கம் கிடையாது. காலையில் 7:45 ஆலவையில் ஒரு பெட்ரோல் பங்கை திறந்துட்டு அதற்கு பிறகு இங்கே வந்திருக்கிறேன். இதற்கு பிறகு திருச்சிபுரம், அதற்கு பிறகு புதுக்கோட்டை என்று தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை வைத்துக் கொண்டே இருக்கின்ற காரணத்தாலே தான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நின்னதுதான், அதுக்கப்புறம் நம்மளை யாரையும் கிளப்பி விட முடியாது. எனவே ஓடிக்கொண்டே நாங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால்தான் ஓட்டப்பந்தயத்தில் வெல்ல முடியும். எனவே அப்படிப்பட்டவர்களாக உங்களில் ஒருவனாக நான் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடிய ஒன்று. நிச்சயமாக என்னை பொறுத்தவரைக்கும் யாரும் அவர்களுடைய குறைகளை கோரிக்கைகளை சொன்னார்கள் என்றால் யார் என்பது பார்ப்பது கிடையாது. நிச்சயமாக அவர்களுக்கு உதவுவதற்குத்தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை அவர்களுக்கு உதவுவதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடியவன். எனவே என்னால் இந்த சமுதாயத்துக்கும் இந்த சமூக மக்களுக்கும் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை என்னுடைய துறையின் மூலமாகவும் நான் வகிக்கின்ற பொறுப்புகள் மூலமாகவும் நான் செய்வதற்கு கடமைப்பட்டவன். எனவே அந்த வகையிலே நிச்சயமாக என்றைக்குமே நகரத்தார் சங்கங்கள் பல்வேறு இடங்களில் நடத்துகிற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு வருகிற பொழுது இதை நான் குறிப்பிடுவதற்கு எங்கேயுமே தயங்குவது கிடையாது. எனவே அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நகரத்தாரில் யாராவது ஒருத்தர் ஒரு முறை எம்எல்ஏ வருவாங்க, இல்லாட்டி 2 முறை எம்எல்ஏ வருவாங்க. ஆனால் தொடர்ந்து 91, 2016, 2021 என்று 3 முறை தொடர்ந்து ஒரே திருமயம் தொகுதியில் வருகிற வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறீர்கள். என்னுடைய தலைவர் தளபதி அவர்களும் நிச்சயமாக எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த 2 முறை வாய்ப்புகளையும் தந்து இன்றைக்கு சட்டத்துறையை நிர்வகிக்கின்ற பொறுப்பை எனக்கு தந்திருக்கின்றார்கள். கொஞ்சம் சிக்கலான பொறுப்பு தான், ஆனால் நிச்சயமாக மக்களுக்கு உதவுகின்ற பல்வேறு சட்டங்களை இயற்றி தருகிற பொறுப்பு, மக்களுக்கு தேவையான சட்டங்களை நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பு சட்டத்துறைக்கு உண்டு. அதேபோல ஒவ்வொரு துறை சார்ந்த சட்டங்கள் இயற்றப்படுகிற பொழுது அந்த துறை சார்ந்த சட்டங்களும் அதில் பாதிப்பு மக்களுக்கு இருக்குமேயானால் அதை எடுத்து சொல்லி மாற்றி அதை தீர்திருத்தி தர வேண்டிய பொறுப்பும் சட்டத்துறைக்கு உண்டு. எனவே பொறுப்பில் நிச்சயமாக நாம் நேர்மையோடு நடந்து கொள்வோம், உண்மையாக நடந்து கொள்வோம் என்கின்ற நம்பிக்கை வைத்து எனக்கு மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் இந்த பொறுப்பினை தந்திருக்கின்றார்கள். அதே போல சிலைத்துறையும் எனக்கு தந்திருக்கிறார்கள். அதை இன்றைக்கு நாங்கள் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அங்கே இருக்கின்றவர்களை நாங்கள் கைதிகள் என்று அழைப்பதில்லை, இல்லவாசிகளாக சிறைவாசிகளாகத்தான் அவர்களை பார்த்து அவர்களை திருத்தி இன்றைக்கு சமூகத்திலே அவர்களும் எல்லோரோடும் இணைந்து வாழக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்களாக அவர்களை உருவாக்கி அனுப்புகிறோம். சிறைச்சாலையில் இருந்து கொண்டு ஒருவன் வெளியே வேலை பார்த்தால் எவ்வளவு ரூபாய் பொருளீட்ட முடியுமோ அதை சிறையிலே இருந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கு மாதம் அனுப்பக்கூடிய அளவுக்கு பல்வேறு தொழில்களை இன்றைக்கு சிறைத்துறை மூலமாக தந்து அவருடைய குடும்பங்களையும் காப்பாற்றுகிற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே சிறந்த பெட்ரோல் பங்குகள் என்று சிறைத்துறையால் நடத்தப்படுகிற பெட்ரோல் பங்குகள்
அதில் வருகிற லாபங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கும் அவர்களுடைய சிறைவாசிகளுக்கும் அதே போல அவர்களுடைய நல்வாழ்வுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லாரிடத்திலும் அக்கறை கொண்ட ஒரு முதலமைச்சராக, மாணவராக இருந்தாலும் மகளிராக இருந்தாலும் அல்லது யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த திராவிட மாடல் தத்துவத்தை முன்னிறுத்தி செல்கிற ஒரு முதலமைச்சராக தன்னுடைய ஆட்சியிலே எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் முன்பற்று இருக்க வேண்டும், அதுதான் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த சமத்துவத்தை கொண்டு வருகிற திராவிட மாடல் என்பதை நான் இங்கே எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே அத்தகைய ஆட்சியிலே நான் அமைச்சராக இருக்கின்ற வாய்ப்பை உங்கள் எல்லோருடைய ஆசையோடு பெற்றிருப்பது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நிச்சயமாக உங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் உறுதுணையாக இருந்து வேண்டியவற்றை நிச்சயமாக சட்டப்படி செய்து வருவோம் என்பதை சொல்லி, இந்த பவள விழா நிகழ்ச்சி என்பது மிக பாராட்ட தகுந்த ஒன்று. 75 ஆண்டுகள் இந்த திருச்சி மாநகரத்திலே நகரத்தார் சங்கத்தை நிறுவி அதை கட்டி காத்து அதற்காக கட்டிடங்களை கட்டி அதோடு இல்லாமல் பல்வேறு நல்ல அறக்கட்டளைகள் மூலமாகவும் சமுதாய பணிகளையும் சமூக பணிகளையும் நகரத்தார் சங்கத்தின் மூலமாக செய்வது பாராட்ட தகுந்த ஒன்றாகும். எந்த சமுதாயமும் பின்பற்றாத அளவுக்கு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். நம்முடைய மாணவர்களுக்கு தேவையானவை மற்றவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து தர வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த நகரத்தார் சங்கங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எங்கேயாச்சும் ஒரு 10 நகரத்தார் இருந்தால் கூட அந்த இடத்திலே ஒரு நகரத்தார் சங்கத்தை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு சிறப்போடு ஒற்றுமையோடு நாம் ஒன்று கூடி நம்முடைய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு உருவாக்கப்படுகிற இந்த நகரத்தார் சங்கங்கள் மக்களுக்கும் பலனுள்ளதாக நமக்கும் பலனுள்ளதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையிலே மிக அழகாக குறிப்பிட்டார்கள். நாங்கள் முதலில் பேசிவிட்டால் எங்களுக்கு அடுத்தடுத்த அலுவல்கள் இருப்பதால் சென்று விடுவோம், அதனால் முதலில் பாராட்டிவிட்டு பேசுவதுதான் சரியாக இருக்கும். அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைத்த தென்னவனே. அவங்க சொன்ன மாதிரி முதல்ல பேசியிருந்தாங்கன்னா அப்புறம் விரைந்து செல்ல வேண்டிய அலுவல் இருப்பதால் சென்று விடுவார்கள். அதனால் பாராட்டிவிட்டு பேசி சென்றிருக்கிறார்கள். நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சட்டப்படி எந்த உதவி வேண்டுமானாலும் செய்து தருவேன் என்று நமக்கெல்லாம் அழுத்தம் திருத்தமாக மிக மிக பிரம்மாண்டமாக இந்த பவள விழாவை நடத்தி கொண்டிருக்கும் என் அருமை தம்பி திருச்சி நகரத்தார் சங்கத்தின் இன்றைய தலைவர் திரு சுப்பிரமணியன் அவர்களே, விழாவிற்கு வந்துள்ள பெருமக்களே, இன்றைய செயற்குழு உறுப்பினர்களே, முன்னாள் தலைவர்களே, என்னுடைய இந்த திருச்சி நகரத்தார் சங்கத்துக்குள்ள தொடர்பை 3-4 வழிகளில் சொல்ல நினைக்கிறேன். முதலாவதாக நான் ஒரு சமயம் அமெரிக்காவில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அப்போது ஏவிக்கு ஆளுச்செட்டியார் அவர்கள் பொறுப்பு சொல்லி நான் LN லட்சுமணன் அவர்களை துணைத் தலைவராக முன்மொழிகிறேன் என்று சொன்னார்கள். உடனே சபை ஏற்றுக்கொண்டது. அம்மாதிரி நான் இல்லாத பொழுதே, நான் அமெரிக்காவில் இருக்கும் பொழுதே என்னை துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்த இந்த சங்கத்திற்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நான் துணைத் தலைவராக ஏற்கும் பொழுது கோட்டையூரைச் சேர்ந்த அண்ணாமலை செட்டியார் அவர்கள், IOB ரீஜனல் மேனேஜர் ரிட்டையர்ட் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். அவர்களுடன் இணைந்து பிள்ளையார்பட்டி கூட்டு கல்யாணத்திற்கு சென்று வந்த வாய்ப்பு கிடைத்தது.
அப்போது ஒரு நாள் ஒரு பெண்ணின் தகப்பனார் கடைசியாக வந்து எங்கள் காலை தொட்டு வணங்கி, ஐயா, நீங்கள் இந்த கல்யாணத்தை திருச்சி நகரத்தார் சங்கத்தில் செய்யாதிருந்தால் என்னுடைய மகள் வேறொரு இனத்தைச் சேர்ந்த பையனை கல்யாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது, அதை தவிர்த்து விட்டீர்கள் என்று எங்கள் காலை தொட்டு வணங்கினார். அப்போது எனக்கு மிக உறுத்தலாக இருந்தது. இம்மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம சங்கத்திற்கு வரக்கூடாது என்று அன்றிலிருந்து தீவிரமாக முயற்சித்தோம். என்னுடைய பதவி வந்தது. திரு அண்ணாமலை செட்டியார் அவர்கள் 2 ஆண்டுகளிலே 11 பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். நான் உறுதி சொன்னேன், எங்களுடைய பீரியடில் 22 பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னேன். 27 பெண்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கெல்லாம் முக்கிய காரணம் எனக்கு செயலாளராக இருந்த திரு உண்ணாமுடி அருணாச்சலம் செட்டியார் அவர்கள். நேற்று ஒரு சங்கத்தில் பேசும்பொழுது மணி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய செயற்குழு எல்லாம் எள்ளென்றால் எண்ணெய் ஆகி விடுவார்கள் என்று. திரு அண்ணாமலை செட்டியார் அருணாச்சலம் செட்டியார்கள் எள்ளென்றால் வடையாகவே கொண்டு வைத்து விடுவார்கள். அம்மாதிரி கடுமையான உழைப்பாளி. அவர்கள் செயலாளராக இருந்தால்தான் அந்த 27 திருமணங்களையும் நடத்த முடிந்தது. ஒரு செயற்குழு கூட்டத்திலே, எப்பொழுதும் செயற்குழு கூட்டத்திலே மேரி பிஸ்கட்டும் காஃபியும் தான் கொடுப்போம். ஒரு நாள் ஸ்வீட், வடை, காஃபி எல்லாம் வந்தது. என்ன இந்த அதிசயம் என்று திரு அருணாச்சலம் செட்டியார் அவர்களை கேட்டோம். இல்லை, 4 நாட்களுக்கு முன் நம் பிள்ளையார்பட்டியில் கல்யாணம் செய்தமே, அங்கே மிஞ்சி இருந்த ஸ்வீட்டையும் வடையும் எடுத்து வந்தேன் என்று சொன்னார்கள். அம்மாதிரி சங்கத்தின் பணத்தை மிக கருமையாக பாதுகாத்தவர்கள் திரு அருணாச்சலம் செட்டியார் அவர்கள். அந்த முறையிலே மற்றும் எனக்கு கிடைத்த ஒரு பெருமை, நான் தலைவரான அன்றே சாயந்தரமே செட்டிநாட்டு அரசர் ராஜா சார் எம்.ஏ. முத்தியா செட்டியாருடைய மகன் திரு எம்.ஏ.எம். ராமசாமி அவர்கள் கரூர் ரங்கநாதன் செட்டியார் அவர்கள் மூலமாக எனக்கு ஒரு ஃபோன் செய்தார்கள். உங்கள் சங்கத்திற்கு உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 மாணவர்களுக்கு அண்ணாமலை பொறியியல் கல்லூரியில் இடம் தருகிறோம், நீங்கள் கையெழுத்திட்டால் தந்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். அந்த 2 ஆண்டுகளும் 4 பேருக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தோம். இம்மாதிரி பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. இந்த 27 பெண்களுக்கு ஒளியேற்றிய விளக்கம், 4 மாணவர்களுக்கு இன்ஜினியர் ஆகிய பொறுப்பும் எனக்கு நகரத்தார் சங்கம் மூலமாக இறைவன் கொடுத்தார். இந்த பவள விழாவை நமது முன்னாள் தலைவர்கள் ஸ்டார் அருணாச்சலம் செட்டியார், ஏ.வி.கே. ஆவித் செட்டியார், ஏ.ஆர். அண்ணாமலை செட்டியார், எஸ். அண்ணாமலை செட்டியார் போன்ற அனைவரும் மேலுலகத்திலிருந்து மணி அவர்களை வாழ்த்துக் கொண்டிருப்பார்கள். மணி அவர்களுடைய பெயரே SPS என்ற கல்யாண மண்டபத்திற்கு வந்துவிட்டது. ஆக இந்த விழா சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை மேலும் தெரிவித்து, இம்மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுவரை நான் பார்த்ததே இல்லை. 2 நாட்கள் தொடர்ந்து விழாக்கள், தொடர்ந்து விருந்துகள், இம்மாதிரி சிறப்பான விழாக்களை நடத்திய இந்த ஆண்டின் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் பாராட்டி வந்துள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி அண்ணன். அடுத்ததாக முன்னாள் தலைவர் SP அருணாச்சலம் செட்டியார் அவர்கள். முன்னாள் தலைவர்கள் ஒரு 2 நிமிடங்களுக்குள் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமது சங்கத்தின் பவள விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அது சாதாரண கூட்டமா அல்லது மாபெரும் மாநாடா என்று அஞ்சும்படி அவ்வளவு திரளாக 2 நாட்களுக்கும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இது மாதிரி ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செயலாளராக இருக்கும்போதுதான் லேனா அவர்கள் தலைவராக இருந்தார்கள். அதை விவரம் சொன்னார்கள். அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுதும் நான் தலைவராக இருக்கும் பொழுதும் பல கூட்டு திருமணங்கள் செய்திருக்கிறோம். 9 கல்யாணம் கூட ஒரே நாளில் செஞ்சுருக்கோம். எப்படி ஒரு கல்யாணத்தில் ஒரு மாப்பிள்ளை இன்னொரு மாப்பிள்ளை பார்க்கக்கூடாதும்பாங்க, அதெல்லாம் முறியடித்து நாங்கள் 9 கல்யாணத்தை ஒரே மண்டபத்தில் செஞ்சோம். அப்புறம் 6 கல்யாணம் 7 கல்யாணம்லாம் செஞ்சோம். அதெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. இது நமது சங்கத்திலே தான் இந்த முன்னாள் தலைவர்களை பாராட்டும் விதமாக செய்கிறார்கள். இன்னும் பல சங்கங்களில் நான் பார்த்துருக்கேன், முன்னாள் தலைவரோட இன்னாள் தலைவர் பேசுகிறதே இல்லை, அவங்க கூட்டத்துக்கு வர்றதே இல்லை.
அந்த மாதிரி இருக்கும்போது இவர்கள் எங்கள் அனைவரையும் அழைத்து எங்களுக்கு மரியாதை செய்திருக்கிறார்கள். அவருடைய சிறப்பை நான் போற்ற வேண்டும். மற்றபடி இந்த பவள விழா இது நல்லபடியாக நிறைவேறும் என்று வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக முன்னாள் தலைவர் TR சுப்பையா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த நகர்ப்புற சங்கத்தில் ஒரு 4 அசைன்மெண்ட் கிடைச்சு. பொன்னுடாவில் PLA சுப்பிரமணியன் தலைவராக இருக்கும்போது செயலராக இருந்தேன். 60 முத்தையா தலைவராக இருக்கும்போது மலர்குழு பதிப்பாளராக இருந்தேன். 70 நான் தலைவராக இருந்தேன். இப்போ 75 மறுபடியும் மலர் தயார் பண்ணுற பணியை கிடைச்சிருக்கு. அதனால் தொடர்ந்து எனக்கு இந்த 4 பகுதிகளும் தானே வந்ததுக்கு எனக்கு நான் அதை பெருமையாக கருதுகிறேன். இந்த சங்கம் 75 ஆண்டுகளா அந்த தலைவர்கள் என்னென்ன வழியில் நடத்திட்டு வந்தாலோ அதை இன்று வரை தொடர்ந்து சுப்பிரமணியன் நடத்திட்டு வந்திருக்காரு. அவர் கொடுத்திருக்க மொமெண்டோவில் என்ன போட்டிருக்காருன்னா, தங்கள் வழியில் எங்கள் பணி அப்படிங்கிறத போட்டிருக்காரு. தங்கள் வழியில் எங்கள் பணி தொடர்கிறதுக்கு பதிலாக அதைத்தான் போட்டிருக்கிறாரு. அதனால இவ்வளவு பெரிய அரங்குல, இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்குல முத நடக்கிறது இந்த பவள விழா. இவ்வளவு பெரிய அரங்குல தான் இந்த கூட்டம் 2 நாள், ஒரு நாள் கூட்டத்தை 2 நாளாக்கி ஒரு பெரிய சிறந்த மகாநாடு மாதிரி நடத்தினதுக்கு இந்த குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். அன்புக்குரிய நகரத்தார் பெருமக்களே, திருச்சி நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர்களே, வெளியூரிலிருந்து வந்திருக்கும் நகரத்தார் தலைவர்களே, பெருமக்களே, நண்பர்களே, இது பாராட்டு விழா என்பது அவருடைய பண்பை காட்டுகிறது. நாங்களெல்லாம் செய்ததை விட SP சுப்பிரமணியன் அவர்களும் அவர்கள் குழுவினர்களும் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் திட்டமிட்டு செயலாற்றி வருகிறார்கள். உயரத்தில் வானத்தில் பறப்பதும் உயரத்தில் திரிவதும் அவரவர் எண்ணங்களே. எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. நெஞ்சத்தில் நம்பிக்கையும் துணியும் இருந்தால் நிலவுக்கே சென்று வரலாமுங்க. நம்ம எல்லாம் 2 நாளும் 7th வேர்ல்டில் தான் இருக்கோம். அதனால் இது ஒரு சினிமா ஷோ நடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, அவர்களெல்லாம் ஒருமித்த கருத்தாக இருக்கிறார்கள், ஒன்று சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் என்பதற்கு நேற்று காலையிலே ஷூட்டிங்கு வெள்ளை உடையே வந்திருந்தார்கள். ஈவினிங் அவர்களுக்கு உடை மாற்றப்பட்டு மஞ்சள் உடையே வந்திருந்தார்கள். இப்போது 19 கலையிலே வந்திருக்கார்கள். நான் ஒரு திரைப்பட ஷூட்டிங்கை பார்ப்பது போல்தான் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு பணியும் அதை பெர்ஃபெக்ஷனிஸ்டும்பாங்க. அளவுக்கு மேலே நம்ம 100% எதிர்பார்த்தோம்னா அவங்க 100%க்கு மேலே செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு கேட்டது கிடைச்சது, நிதி நினைச்சது நடக்குது. அதற்காக அவர்களை பாராட்டுகிறேன். அன்னை சொன்னாங்க, இந்த மாதிரி மண்டபம் SPS பேரில் இருக்கிறாங்க. அவருடைய ராசியால் நகரத்தார் சங்கத்துக்கு மற்றும் ஒரு மண்டபம் அவர்கள் உருவாக்கி தருவார்கள் என்று நான் உங்கள் சார்பாக என்னுடைய வேண்டுகோளையும் நம்ம ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாப்பாடெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சு, காலப்பலம் நல்லா இருந்துச்சா, மத்தியானம் சாப்பாடு நல்லா இருந்துச்சாலும் நம்ம போட்டி வைக்கலாம் இருக்கு. அந்த அளவுக்கு அவர் உணவுகளையே கான்சன்ட்ரேட் பண்ணி பரிமாறுதல், கூட்டத்தை ஒழுங்குபடுத்துதல், இரவு பகல் பாராமல் பணி செய்தார்கள். அதுக்கு முன்னாள் தலைவரும் செயற்குழு உறுப்பினர்களும் முழு ஆதரவு கொடுத்தாங்க. செயற்குழு உறுப்பினர்களெல்லாம் 1 மாத காலமாக உற்சாகத்தின் விளிம்பிலே இருந்தார்கள். அவர்களெல்லாம் கடுமையாக உழைத்து நகரத்தார் சங்கம், திருச்சி நகரத்தார் சங்கம் வலிமையான சங்கம் என்று சொல்வார்கள். அந்த வலிமைக்கு வலிமை சேர்த்தவங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இவரோட பணி சிறக்க வாழ்த்துகிறேன். திரைப்பட ஷூட்டிங் இருந்தாலும் இது நடிப்பு இல்லை, அனைத்தும் உண்மையான அன்பு என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன்.
இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் இந்த அவைக்கு வந்திருப்பதை பதிவு செய்து அவர்களை வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்ததாக முன்னாள் தலைவர் சுப்பையானன் அவர்களை ஒரு நிமிடம் பேச அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் நமது தலைவர் SP சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களே மற்றும் கூட இருக்கும் நிர்வாகிகளே, முன்னாள் தலைவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆட்சிமார்கள், நகர்த்தார் பெருமக்களே, குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தினம் 75வது பவள விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழா சிறப்பாக நடப்பது 3 மாத காலமாக நம்ம தலைவர்களுடைய நிர்வாகிகளும் சேர்ந்து இரவுகள் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். நன்றாக நடந்திருக்கிறது. எல்லோரும் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் எல்லோரும் வந்து சிறப்பாக நடத்துவதற்கு நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக முன்னாள் தலைவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நம்ம முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம தலைவர் இப்போ பிரசன்ட் தலைவர் நம்ம மணி அவர்கள் திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபோனில் எல்லாத்தையும் ஒரு கன்சல்டேஷன், அதாவது நம்மளையும் இன்வால்வ் பண்ணி நீங்கள் என்ன ஐடியா சொல்கிறீங்கன்னு கேட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு இடத்துல மீட்டிங் முன்னாள் தலைவர்களுக்கு தான் மீட்டிங் போட்டோம். மீட்டிங் போட்டபோது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு இது மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் கூட எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. ரொம்ப ஷார்ட் பீரியடில் 2 நாள் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம், இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா, ரொம்ப எஃபர்ட் போடணுமேன்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோத்தையும் நீங்கள் நினைச்சதெல்லாம் தப்பு. நாங்கள் இதை விட பிரமாதமாக பண்ணுவோம், 3 நாள் பண்ணுவோம், ஆனால் 30 நாள் கூட பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. இதே மாதிரி இப்போ நம்ம வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணுறதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நிற்கிறாங்க. இண்டிவிஜுவல் கேர் கொடுத்து இது வரைக்கும் நான் வந்து ஜென்ரலாக சொல்லுவோம், 4 பேர் இருப்பாங்க, வருவாங்க, மண்டபத்துக்கு வர்றவங்களை நம்ம ரிசீவ் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். இல்லாட்டி ஏர்போர்ட்டுக்கு வராங்கன்னா போய் ரிசீவ் பண்ணி ரூமில் விட்டு சாயந்தரம் வந்துடணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எங்கே அவங்களை கொண்டு வந்து ரிசீவ் பண்ணி அவங்க திருப்பி அவங்க கிளம்புற வரைக்கும் 1 to 1 ஒருத்தங்களை இது பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. 4:22 காலையில் 4:22 மெசேஜ் வருது, 4:24 மெசேஜ் வருது. ஸோ அவ்வளோ பேர் அவங்கள இன்வால்வ்மெண்ட்டோட இந்த விழா வந்து நம்மளோட விழா சிறப்பாக நடக்க வேண்டும். அவ்வளவு நம்ம தலைவரோட ஒத்துழைப்பு, தலைவர் அனைவரையும் அன்பால் அரவணைத்து நேற்று பேசும்போது சொன்னாங்க, எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பே இல்லை, எல்லாம் அன்பால் அரவணைத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க உதவி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அவர்கள் அவங்க பீரியடை தாண்டி அடுத்தடுத்த பீரியட்ல பெட்டரா பண்றதுதான் ஒவ்வொரு சங்கத்தினுடைய வளர்ச்சி. நான் வளர்கிறேனே மம்மின்னு ஒரு குழந்தை சொல்லிட்டு ஓடி வர்ற மாதிரி அனுபவங்களின் வாயிலாகவே வாழ்க்கை. அதனால முந்தைய பீரியட்ல செஞ்சதை விட அடுத்த பீரியட்ல எல்லாரும் வளர்ந்து அனுபவங்களை சேகரித்துக் கொள்வதால் மிகச் சிறப்பாக செய்ய முடிகிறது. நன்றி. நிறைவாக இந்த பவள விழா மலர்குழு குழுவின் தலைவர் திரு அண்ணன் PLA சுப்பு அவர்களை, அதுக்கு ஒரு அறிமுகம் வேற இருக்கு, அவங்களுக்கு இந்த அவைக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. எங்க அம்மாவும் நானும் கார்ல போயிட்டு இருந்தோம். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு சைனேஜ் போர்டு பார்த்தா எங்க அம்மா திடீர்னு கேட்டாங்க, PLA சிமெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே, ஏமா கேக்குறீங்கன்னு கேட்டேன். அங்க பாரு ஒரு போர்டுன்னு காமிச்சாங்க. அங்க ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் கான்டாக்ட்னு போட்டிருந்துச்சு. எங்க அம்மா அப்படி படிச்சிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் PLA CEMENTS. அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் PLA சிமெண்ட்ஸ்னு படிச்சு சிமெண்ட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட பெயர் பெற்ற விலாசமாக PLA இருக்கிறது. அந்த விலாசத்திற்கு பாத்தியப்பட்டவர் நமது PLA சுப்பு அண்ணன். மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வளர்த்து நடத்தி வருபவர். TVS டீலர்ஷிப், மாருதி கார் டீலர்ஷிப், கனிஷ்க், கேரட் லேன், ஃபார்மா, ஹோட்டல், பஸ், பெட்ரோல் பங்க், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் என விரிந்து பறந்த தொழில்கள். அதையெல்லாம் தாண்டி லயன்ஸ் கிளப் முன்னாள் ஆளுநராக இருந்திருக்கிறார்கள். திருச்சி நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர், சமீபத்தில் நிறைவடைந்த வளையபட்டி கும்பாபிஷேக மலர்குழு தலைவர், மலர் வெளிவருவதற்கு முன்னரே அடுத்த பொறுப்பு நமது பவள விழா மலர்குழு தலைவர் அண்ணன் திரு PLA சுப்பு அண்ணன் அவர்களை பவள விழா மலர் பற்றி பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி காஸ்மா ராமநாதன் அவர்களே. இந்த மேடையில் மிக அழகாக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் சுப்பிரமணியன் அவர்களே, முன்னாள் தலைவர்களே, பொறுப்பாளர்களே, வருகையில் இருக்கும் ஆட்சிமார்களே, அண்ணன்மார்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சி. இந்த 75வது ஆண்டு விழா
25 ஆண்டுக்கு பொன் விழாவின் தலைவராக நான் இருந்தேன். 25 ஆண்டு எப்படி போச்சுன்னே தெரியல. மிகச் சிறப்பாக இதை வழிநடத்தியவர்கள் முன்னாள் தலைவர்களும் நீங்களும் தான். அந்த வகையில் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய பெருமை என்னன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சங்கத்திலையும் போட்டிகள் இருக்கின்றது. எங்க நகரத்தார் சங்கம் திருச்சியில இதுவரை போட்டியே இல்லை. அது ஒரு எடுத்துக்காட்டு ஒன்னே ஒன்று சொல்லணும். நம்ம சுப்பிரமணியன் தலைவர் அவர்களை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பயங்கர போட்டி இருந்தது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம், 2 பேர் தான் போட்டி. அந்த இருவரையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் பேச மாட்டோம், அவங்க ரூம்ல வச்சு பேசிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். மணியோட போட்டி போட்டவர் யார் என்று பேர் சொல்ல விரும்பவில்லை. அவரும் மணியும் உள்ள போனாங்க. போயிட்டு திரும்ப வந்தாங்க. மணி சொன்னாரு, நான் அடுத்த வருஷம் தலைவராக இந்த வருஷம் நான் விட்டு கொடுக்குறேன். எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? அதுதான் அவரோட மனசு. அதுதான் யாருமே ரொம்ப பேர், அதாவது போட்டியில் சும்மா போகணும், எந்த போட்டியும் கூடாது, நான் மிகச் சிறப்பாக செய்யணும். அந்த விட்டுக்குழவன் கெட்டு போனதில்லை, அந்த இதுதான் மிகச் சிறப்பாக இந்த விழா நடக்குது. அவரோட மனசு தான் காரணம், நல்ல லீடர்ஷிப். மேலும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த 2 நாள் மாநாடு ஒரு நல்ல லீடர்ஷிப் உள்ளவங்க தான் செய்ய முடியும். உணவிலிருந்து சீஃப் கெஸ்ட்லேருந்து இந்த இவ்வளவு ஏற்பாடு செய்தோம்னா மணியால் முடியும். அவர்கள் பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு செய்தார்கள். யாருமே இப்ப இது பண்ண முடியாது. இன்னைக்கு நாளைக்கு நைட்டு வரையும் அவர் எந்த வேலையும் பார்க்க முடியாது, மேடையும் கீழே தான் இருப்பாரு. நல்ல லீடர்ஷிப் எங்க லைன்ஸ்லயே இருக்காரு, வியாபாரத்திலயும் இருக்காரு, எதுலையுமே குவாலிட்டி. நானும் இன்னைக்கு ஒன்று வியாபாரத்துக்கு டைல்ஸ் வாங்கணும்னா அவர்கிட்ட இல்லைன்னா கூட இன்னொருத்தர் வாங்கி தருவார்கள், போட்டி அவர்கிட்ட. அந்த வகையில பக்குவப்பட்டவர், அவருக்கு என் பாராட்டுக்கள். அடுத்து மணி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி போன் பண்ணி, இந்த இதுக்கு நீங்க விழா மலர்குழு தலைவராக இருக்கும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்பதான் எங்க ஊர் மலையாண்டி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு மலர்குழு தலைவராக இருக்கு, அது முடியல, இது மறுபடியும் திரும்ப வாங்க முடியாது, விட்டுருவேன்னு. அவர் மணி அவர்கள் நேரம் எங்க ஆபீஸ் வந்து, அதெல்லாம் கிடையாது, நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ நீங்க தான் தலைவர்னு பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், என்னால் அலைய முடியாது, எங்கே வேணாலும் போன்ல பேசுறேன்னு. அந்த வகையில் என்னை அப்பாயின்மெண்ட் செய்ததற்காக இந்த குழுவிற்கும் தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். அவங்க கொடுத்த பட்ஜெட் 15 லட்சம். 15 லட்சம் இதுவரை 6 லட்சம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்ட்டு என்ன வாங்கிக்கல, கண்டிப்பா 15 லட்சம் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர்கள். அந்த வகையில் நீங்கள் அத்தனை பேர் ஒத்துழைப்பு. இந்த பணம் இந்த பங்கனுக்காக நடந்த பின்னாடி உள்ள சமூக சேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடியது. இது அத்தனை பேரும் வந்திருக்க அத்தனை பேரும் இந்த தலைவருடைய செக்ரட்டரியோ எங்கள்கிட்ட சொல்லலாம். இதுக்கு செக்ரட்டரியாக நம்ம டிஆர் சுப்பையானந்த் தான் இந்த மலர்குழு செக்ரட்டரியா இருக்காங்க. அவர்கள் நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். செய்ய நீங்க மலர் குழுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லை, இதெல்லாம் பெறக்கூடிய பணத்தை நல்ல ஒரு நல்ல ப்ராஜெக்டில் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக ஒரு ஆடியன்ஸ் பல பேர் வந்திருக்குது, பெருமையா இருக்குது. நான் திருச்சி நகரத்தார் சங்கம் மேலும் மேலும் வளர இது மாதிரி நீங்க கொடுத்த சப்போர்ட் தான் எங்களுக்கு பெருமையா இருக்கு. அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு குறையுதோ அவ்வளவே உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்க இருக்கிறாங்க. நன்றி. அடுத்ததாக முன்னாள் மகளிர் சங்க தலைவி சின்னவை அழகப்பன் ஆட்சி அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் எனக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பவள விழா மிகச் சிறப்பாக 2 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதற்கு காரணம் தலைவர், நிர்வாக குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மிக அருமையாக திறம்பட நடத்தி வருகிறார்கள். பெரிய கல்யாணம் போல இருக்கிறது. அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டு எல்லா விதத்திலும் சிரிப்பைத்தான் பார்க்க முடிகிறது. மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. மகளிர் சங்கம் திருச்சி சங்கம் ஆரம்பித்து மிக 75 வருஷம் ஆகிவிட்டது. ஆனால் மகளிர் சங்கம் ஆரம்பித்து 9 வருடம் தான் ஆகிறது. 6 வருடம் நான் தலைவியாக பொறுப்பேற்று நடத்தி முடித்தேன். எங்களுக்கு ஆதரவு அளித்த நகர்த்தார் சங்க தலைவர் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை மேலும் சங்கம் வளர எங்களது வணக்கத்துடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி ஆட்சி.
பேசுகிறார் முன்னாள் சங்க தலைவி சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்கள். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த நகர்த்தார் சங்கத்தில் 2 நாளாக கல்யாணம் போய் நடக்குதுன்னு சொன்னாங்க. கல்யாண வீட்டில் கூட காலையில் சாப்பிட்டு மதியானம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம்னு யோசிப்போம். இந்த ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்டோன்னே காதுக்கும் கண்ணுக்கும் இனிமையாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லார் முகத்திலையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மருத்துவ காரணத்தாக நான் 2 மாசமா வெளியில போகல. அண்ணன் மணியண்ணனும் அந்த நிர்வாக குழுவின் அன்பு கட்டுரை கட்டுப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்கேன். 2வது இந்த பவள விழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. திருச்சி நகர்த்தார் சங்கம் ஒரு ஆலமரம் போல வளர்ந்து நிற்குது. ஒரு ஆலமரம் வளரணும்னாக்க ஒருத்த விதை போடணும். அப்புறம் அடுத்தவங்க அது ஒரு முன்னாள் தலைவர் தான் விதை போட்டிருக்கணும். அடுத்தாப்புல அதை வளர்றதுக்கு தண்ணி ஊற்றிட்டா ஒரு செடியா ஒரு முன்னாள் தலைவர் கொண்டு வந்திருக்கணும். அப்புறம் அதை சின்ன மரமா கொண்டு வந்திருக்கணும். அப்புறம் பெரிய மரமா இன்னைக்கு ஆலமரம் விரிஞ்சு பல வீதிகளோட நிற்குது. இதுக்கு முன்னாள் தலைவர் தான் காரணம். எல்லாருமே முன்னாள் தலைவர்கள் இல்லாம சங்கம் நடத்த முடியாது. முன்னாள் தலைவர்கள் கொண்டு வந்த ஒரு வேறு இல்லாம மரம் வர முடியாதுங்கிறத நினைச்சு மணியண்ணன் முன்னாள் தலைவர்கள் அனைவருக்கும் மரியாதை செய்வது மணியண்ணனுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நகர்த்தார் சங்கம் ஆரம்பிச்சு 9 நாள் ஆட்சி 6 வருடங்கள் தலைவராக இருந்தாங்க. அதுல நான் 2 வருஷம் தலைவராக இருந்தேன். 2வது இந்த முன்னாள் சங்கத்து தலைவர்கள் உதவி இல்லாம மகளிர் சங்கம் நடத்த முடியாது. அவரோட உதவி இருக்கிறதுனால நாங்கள் மகளிர் சங்கத்தை நல்ல வழியா நடத்தி கொண்டுட்டு வந்தோம். மணியண்ணனும் நல்லா உதவி பண்ணாங்க, நல்லா நடத்திக்கிட்டு வந்தோம். மகளிர் சங்கத்தை முன்னாள் தலைவர்கள் பாராட்டுறது மட்டும் இல்லாம மகளிர் சங்க தலைவர்கள் முன்னாள் தலைவர்களுக்கும் பாராட்டுறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதுக்கு அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நகரத்தார் சங்கம் இந்த மரம் இன்னும் வேறு விட்டு இன்னும் பல விசேஷங்கள் கொண்டாடணும். 100வது ஆண்டு 200வது ஆண்டு கொண்டாடணும்னு வாழ்த்தி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக இந்நாள் மகளிர் சங்க தலைவி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அனைவருக்கும் முதலில் எனது மகிழ்ச்சியான காலை வணக்கம். இந்த 75வது ஆண்டு இந்த விழாவில் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் என்னையும் ஒருவனாக்கி இந்த சபையில் என்னை நிறுத்தினதுக்கு அந்த ஈஸ்வரனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப பிரமாதமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த விழா. ஒரு கல்யாணம் மாதிரி, ஒரு வீட்டு கல்யாணம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அண்ணனுக்கு தலைவர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்வான தருணத்தில் நமது மகளிர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் திருவாதவூர் மாணிக்கவாசகர் அவதரித்த திருவாதவூரில் முற்றோதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எனக்கு இந்த நன்னாளில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நகர்த்தார் சங்கம் ஒருத்தாள் மக்கள் போல் எங்களையும் அவர்களோடு ஈர்த்துக்கொண்டு வலியுறுத்தி செல்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த விழா இனிமையாக நடக்க அந்த இறைவனை வணங்குகிறேன். என்னையும் ஒருவனாக்கி இருங்களை சொல்லி வைத்த அந்த சேவகனை வணங்கி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த முன்னாள் தலைவர்கள் பாராட்டு அரங்கம் இத்துடன் நிறைவேற்றது. இவ்வளவு நேரம் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த 2 சொற்பொழிவாளர்களும் இந்த அவைக்கு தயாராக இருக்கிறார்கள். முதலிலே மருத்துவர் சிவராமன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தமிழ் அருவி கொட்ட இருக்கிறது. தமிழ் அருவிக்கு நாம் காத்திருப்போம். முதலில் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள். மருத்துவர் கு சிவராமன் அவர்களை இந்த அவைக்கு முறையாக அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது மில்லட் ரெவல்யூஷன், அதாவது சிறுதானிய புரட்சி. நல்ல வழியா நடத்தி கொண்டுட்டு வந்தோம். மணியண்ணனும் நல்லா உதவி பண்ணாங்க, நல்லா நடத்திக்கிட்டு வந்தோம். மகளிர் சங்கத்தை முன்னாள் தலைவர் பாராட்டுறது மட்டும் இல்லாம
மகளிர் சங்க தலைவர்கள் முன்னாள் தலைவர்களுக்கும் பாராட்டுவது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதுக்கு அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நகரத்தார் சங்கம் இந்த மரம் இன்னும் வேறு விட்டு இன்னும் பல விசேஷங்கள் கொண்டாடணும். 100வது ஆண்டு 200வது ஆண்டு கொண்டாடணும் வாழ்த்தி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக இந்நாள் மகளிர் சங்க தலைவி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அனைவருக்கும் முதலில் எனது மகிழ்ச்சியான காலை வணக்கம். இந்த 75வது ஆண்டு விழாவான இந்த விழாவில் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் என்னையும் ஒருவனாக்கி இந்த சபையில் என்னை நிறுத்தினதுக்கு அந்த ஈஸ்வரனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப பிரமாதமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த விழா. ஒரு கல்யாணம் மாதிரி, ஒரு வீட்டு வீட்டு கல்யாணம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அண்ணனுக்கு தலைவர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்வான தருணத்தில் நமது மகளிர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் திருவாதவூர் மாணிக்கவாசகர் அவதரித்த திருவாதவூரில் முற்றோதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எனக்கு இந்த நன்னாளில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நகர்த்தார் சங்கம் ஒரு தாய் மக்கள் போல் எங்களையும் இந்த அவர்களோடு ஈர்த்துக்கொண்டு வலியுறுத்தி செல்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த விழா இனிமையாக நடக்க அந்த இறைவனை வணங்குகிறேன். என்னையும் ஒருவனாக்கி இருங்களை சொல்லி வைத்த அந்த சேவகனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் தலைவர்கள் பாராட்டு அரங்கம் இத்துடன் நிறைவு பெற்றது. இவ்வளவு நேரம் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த 2 சொற்பொழிவாளர்களும் இந்த அவைக்கு வந்து தயாராக இருக்கிறார்கள். முதலிலே மருத்துவர் சிவராமன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தமிழ் அருவி கொட்ட இருக்கிறது. தமிழ் அருவிக்கு நாம் காத்திருப்போம். முதலில் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள். மருத்துவர் கு சிவராமன் அவர்களை இந்த அவைக்கு முறையாக அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது மில்லட் ரெவல்யூஷன், அதாவது சிறுதானிய புரட்சி.